ஆமென். உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். இன்னைக்கும் கூட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். சபையாரும் இணையத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். கண்களை மூடி, இயேசுவே, இந்த நாளிலே எங்கள் மத்தியில் நீர் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள், எங்களை புடமிடுகிற வார்த்தைகள், எங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிற உம்முடைய கிருபை இந்த இடத்துல இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய காருண்யம் எங்களை சுமக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்மளை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறவர்னு தெரியும்? அது மாத்திரம் இல்லை, அதிகமாய் கவனிக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்கள், அவர் உங்களை அதிகமாக கவனித்து பார்க்குறாரு. சொல்லுங்கள், அதிகமாக கவனித்துப்பா. அதிகமான எவ்வளோன்னா, எல்லாம் தலைமுடியெல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறாராம். எதுக்குன்னே தெரியல நமக்கு. எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, இதையே கவுண்ட் பண்ணி வச்சுருந்தா உன்னுடைய நினைவுகள் என்ன, யோசனைகள் என்ன, நீ என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்க, இப்பொழுது இந்த சமயத்தில் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டு இருக்கிற, மனசில் என்ன எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கிறது, உன் விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அவர் நல்லா கூர்ந்து கவனித்து தன் பிள்ளைக்கு சரியான காரியத்தில், சரியான நேரத்தில், சரியான உதவிகளை அனுப்பணும்னு அவர் எதிர்பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாளில் இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரேன்னு சொல்லி நம்ம இருதயத்தெல்லாம் அவர் தான் உருவாக்கி அதில் யோசனைகளையும் அவர் தான் என்ன பண்ணுறாராம், அறிந்து வைத்திருக்கிறாராம். ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. சரி, அதனால் இன்றைக்கி ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார், அவர் என்னை கவனித்து என்னுடைய காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடப்போகிறோம். நல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தேவனே, என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாக காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. உணர்ந்து சொல்லுவோமா? என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. அப்பாவை பார்த்து சொல்லுவோம், நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. அதற்காக நன்றி, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா,
இயேசு ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. அதற்காக நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி சொல்லுவோமா? ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி, என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி, நன்றி ராஜா. இயேசு நல்ல கைகளை சாட்டானோரே, நன்றி ராஜா, இயேசு. நன்றி சொல்லுவோம் மீண்டுமாக, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. அதற்காக நன்றி ராஜா, இயேசு ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, இயேசையா என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, இயேசு ராஜா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, ஓ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? அல்லேலூயா. அவர் திருக்கரத்தால் தினமும் நம்மை அவர் பற்றி பிடித்திருக்கிறாராம். அல்லேலூயா. உங்க வலக்கரத்தை உயர்த்துங்க, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம் வலக்கரத்தால என்னை பற்றி கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே என் கரத்தை உங்க கரம் பற்றி கொள்ளட்டும். ஆண்டவரே கைவிடாத உம்முடைய கரம் என் கரத்தை பிடித்து நடத்தட்டும். ஆண்டவரே அனுதினமும் நடத்தட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய கரம் என்னை நடத்தட்டும்னு அர்ப்பணிப்போமா? கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கை நடத்துவாரானால் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம். அவர் நம்முடைய வாழ்க்கை நடத்துவாரானால் நம்முடைய வாழ்க்கையை அவர் எல்லா சோதனைகளில் இருந்தும் அதை மேற்கொண்டு அதை வெளிவருவதற்கு கர்த்தர் பலன் கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற வேளையில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே என் எல்லாவற்றையும் அறிந்து வச்சிருக்கிறீரே. ஆண்டவரே என் வாயில சொல் பிறவாததுக்கு முன்பாகவே அதை நீர் அறிந்து வைத்திருக்கிறீரப்பா. அல்லேலூயா. ஒரு நாள் எனக்கு எல்லாம் விசா காரியங்கள்லாம் ரொம்ப லேட்டாக போயிட்டே இருக்குது. பார்த்தா திடீர்னு ரொம்ப ஒரு இமெயில் வருது. பார்த்தா
சீக்கிரமாக சப்மிட் பண்ணுங்க, எல்லாம் முடியுது அப்படின்னு. சுத்தமாக பயம், இந்தியாவுக்கு போயிடுவோமோ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, அதை இக்னோர் பண்ணிட்டேன், அதை பார்க்கல. ஏன்னா இந்த பயத்தில் அதை மறந்தாச்சு. அங்கே போய் பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்புறமா பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உனக்கு இதை அனுப்ப சொல்லி, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லி. எதுக்கு? அதுக்கு வர்றதுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. நம் வாயில சொல் பிறவாதற்கு முன்பாகவே அதுக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே, என் இருதயத்தின் ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீராப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கண்களை மூடி கடைசியா ஒரு தடவை சொல்லுவீங்களா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர் இயேசுவே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அவர் நம்மை காண்கிறார், நமக்கு ஒத்தாசை ஏற்ற வேளையில் அனுப்புகிறார். அந்த வார்த்தை வந்த உடனே உற்சாகம். கர்த்தர் அவர் சொன்னபடியே செய்து முடித்தார். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இன்றைக்கு நீங்க எந்த விளிம்பில் இருந்தாலும் சரி, எந்த முனையில இருந்தாலும் சரி, நான் கடைசி எண்டுக்கு வந்துட்டேன், இந்த முனையில நின்றுட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வேளையில் அவரால் உதவி அனுப்ப முடியும். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன் நான் பாக்கியவான் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்போதான் நான் அறிக்கை செய்கிறேன், நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய சொந்த விருப்பத்தை அல்ல, என்னுடைய சொந்த ஆண்டவரை ஞானத்தை அல்ல, நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். நீர் எனக்கு வழி கொடுப்பீர். ஆண்டவரே, உம் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். எல்லாம் உற்சாக சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் உம் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, அந்த பாடலை பாட போகிறோம். ஆண்டவர் நம்மை அழகாய் நேசிக்கிற தேவன், அவரை நல்லா நேசித்து இந்த பாடலை பாடுவோமா? சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டுக்குட்டி. எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை ஆண்டவரை நல்லா உற்சாகமாய் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டுக்குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டுக்குட்டியே. அழகுள்ளவர் அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன்
நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓ சன்னா கைகளை உயர்த்தி உன்னத தேவனே. ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. ஓ சன்னா உன்னத தேவனே. ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே. ஓ சன்னா உன்னத தேவனே. ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. ஓ சன்னா உன்னத தேவனே. ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. ஓ சன்னா உன்னத தேவனே. ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. ஓ கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? உன்னத தேவனே. ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. ஓ சன்னா மகிமையை செலுத்துவோம். தேவன் எல்லா துதிகளுக்கும் பாத்திரன். ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்தும நேசரே. அழுதற்ற ரத்தமே தேவாட்டு கொட்டியே. சாரோனின் ரோஜாவே என் ஆத்தும நேசரே. அழுதற்ற ரத்தமே தேவாட்டு கொட்டியே. அழகுள்ளவர் அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் அழகுள்ளவர் 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓ சன்னா உன்னத தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி ஓ சன்னா தாவீதின் ஓ மகிமை. ஓ சன்னா உன்னத தேவ அவரை ஆராதிப்போம். ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. ஓ சன்னா ஓ மகிமை தேவனே. ஓ சன்னா மைந்தனே. ஓ சன்னா உன்னத தேவனே. ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. கரங்களை உயர்த்தி அவர் எவ்வளவு அழகுள்ளவர், அவர் பிரகாசம் உள்ளவர், அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர், அவருடைய
முகம் சூரிய பிரகாசம், அவருடைய கண்கள் புறா கண்கள். அழகுள்ள தேவன். வஜ்ரக்கல்லும் பதுமராகமும் அவரை அலங்கரிக்கின்றன. அவர் இருக்கிற இடமும் அவர் இருக்கிற ஸ்தலமும் அவ்வளவு மகிமையால் நிறைந்து ஒவ்வொரு நாளும் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். அவர் அவ்வளவு மகிமை நிறைந்த தேவன், அழகுள்ளவர், ஒளிமயமானவர், ஒருவரும் சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், 10,000களில் சிறந்தவர். ஆனா எல்லாவற்றையும் விட்டு, தேவ மகிமையை விட்டு, தூதர்களுடைய ஆராதனை எல்லாத்தையும் விட்டு, எல்லா பிரிவிலேஜஸ், சொகுசு எல்லாவற்றையும் விட்டு ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து பிறந்தார். சிறிய கிராமத்தில் வந்து பிறந்தார். உலகம் தெரியாத ஒரு தேசத்துல, சின்ன தேசத்துல வந்து பிறந்தார். இந்த உலகத்துல ஒரு கார்பெண்டருடைய பிள்ளையாய் வந்து பிறந்தார். தச்சனுடைய மகனாய் வளர்ந்தார். அவரை ஆராதித்து கொண்டிருந்த எல்லா மகிமையை விட்டு அவர் இங்கு அந்த அழகுள்ள கரங்களினாலே இந்த பூமியும் வானத்தையும் சிருஷ்டித்து அதை தாங்கி நடத்தினவுடைய கரம் இன்றைக்கு ஒரு சாதாரண தச்சனை போல இந்த பூமியில வேலை செய்தது. எவ்வளவு எளிமை உள்ளவர் பாருங்க. எதுக்குன்னா தம்மை பழுதற்ற பலியாய் நமக்காக அர்ப்பணிப்பதற்கென்று. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அதை எப்பொழுதும் நமக்கு முன்பாக செய்து காண்பித்தார். அழகுள்ள தேவன், மகிமை நிறைந்த தேவன் நமக்காக செய்த அந்த எளிமையை பார்த்தீங்களா? அவருடைய தேவனே, எத்தனை பேர் இந்த இடத்துல அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் அழகுள்ளவர், சாரோனின் ரோஜா, மகிமை நிறைந்தவர், மகத்துவம் உள்ளவர். எனக்காக எளிமை கோலம், தாழ்மை கோலம், பழுதற்ற பலியா ஒப்பு கொடுத்த உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அர்ப்பணிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நன்றியுள்ளவர்களாக. அழகுள்ளவர், அழகுள்ளவர், 10,000களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர், அழகுள்ளவர், 10,000களிலும் சிறந்தவரே. ஓ கரங்களை உயர்த்தி உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா உன்னத தேவனே, ஓ சன்னா தாவீதின் மைந்தனே. எத்தனை பேர் ஆண்டவரை அல்லேலூயா, ஆண்டவரை நன்றியுள்ளவர்களா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா. உங்க கரங்களை பார்ப்போம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா.